100 மீட்டர் தொலைவில் இருந்து இவர் இந்த சம்பவத்தை பார்த்திருக்காரு. திடீர்னு பிளைட் வந்தது. அதுக்கு பிளைட்டுக்கு ஒரிஜினல் ஹைட் ரொம்ப மேல இருக்கணும். ஆனா கீழே 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 வந்து அந்த 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 பக்கம் ஒரு ஜஸ்ட் ஆர்மி கேன்டோன்மெண்ட் பவுண்டரி இருக்குது. அங்க அதுக்கு நெக்ஸ்ட் பிஜே மெடிக்கல் மெஸ் டாக்டர்ஸ் எல்லாம் அங்க தங்குவாங்க. ரெசிடென்ஸ் கூட இருக்குது, மெஸ் கூட இருக்குது. சாப்பாட்டுக்கு 138 டைம் ஆயிருந்தது. அந்த டைம்ல வந்து அவங்க எல்லாம் சாப்பாட்டுக்காக எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. அரௌண்ட் 60 டாக்டர்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. உடனே அந்த பிளைட் வந்து அந்த சேம் பில்டிங் மேல அப்படியே இப்படி உளுந்த உடனே பாதி ஃபர்ஸ்ட் டெயில் போர்ஷன் இருந்தது அது அதுக்குள்ள போயிடுது மெஸ்ஸுக்குள்ள. நெக்ஸ்ட் போர்ஷன் இருக்கு அது அப்படியே நோஸ் போர்ஷன் அது பிரேக் ஆகி அந்த நெக்ஸ்ட் 3 பில்டிங் இருக்கு அது ஃபுல்லா கிரஷ் பண்ணிட்டாங்க. அப்படியே நெருப்பு பார்க்க முடியலங்க. 200 மீட்டர்ஸ் ஃபுல் நெருப்பு. 1,25,000 பியூர் ஃபியூல், ஒயிட் ஃபியூல். அந்த ஃபியூல் அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா வெறும் நெருப்பு தான் தெரியுது, எதுவுமே தெரியல. அரௌண்ட் 20 மினிட்ஸ் நம்ம எதுவுமே செய்ய முடியல, உள்ள கூட போக முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அது சுமாரான ஆச்சு. உடனே எல்லாம் ஃபயர் பிரிகேட்ஸ் எல்லாம் வந்தது, போலீஸ் வந்துட்டாங்க, ஆர்மிக்காரன் வந்துட்டாங்க. ஏன்னா ஒரே பார்டர் தானே, பிஎஸ்எஃப் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து உடனே கார்டன் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க ரெஸ்கியூக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் அங்க பில்டிங்ல கத்துறாங்க என்ன நெருப்புக்காக. அப்புறம் நாங்க எல்லாம் உள்ள போய் 4 டாக்டர்ஸ் நாங்க காப்பாத்தணும். பில்லர் இருந்தது, அந்த பில்லர் விழுந்து பாதி அந்த பில்லருக்குள்ள அப்படியே அமைத்துனாங்க. அவங்க எங்களால அந்த ஒண்டியால தூக்க முடியல. 10-15 பீப்புள்ஸ் வந்தாங்க, சேர்ந்தாங்க, நாங்க எடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த 2 டாக்டர்ஸ் அதுக்குள்ள மாட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆனா அவங்களுக்கு எஞ்சிது கொஞ்சம் அதிகமா எரியல. பில்லருக்காக அவங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிடுது. பிளைட்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு காப்பாற்ற முடியல. ஏன்னா அந்த ஃபுல் நெருப்பு அந்த பிளாஸ்ட் ஆன அந்த ஆயில் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்க. அது எவ்வளவு எக்கச்சக்கமான அந்த பாடி இருந்தது. உள்ள இருக்கிற எறும்பு அயன் அது கூட மெல்ட் ஆயிடுது. அப்போ நம்ம ஹியூமன் பாடி என்ன கெதி ஆயிருக்கும். நம்ம அது ஃபுல் பிளாக். யாருமே தப்பிக்க முடியாம நாங்க ஓடி போனோம். ஆனா எதுவுமே நம்மளுக்கு தெரியல சார். ஏன்னா புகை, ஆனா நெருப்பு பயங்கரமான இருந்தது. ஆனா எதுவுமே பார்க்க முடியல சார். நம்ம கண்ணு முன்னால நெருப்பு இருந்தது, நம்மளுக்கு எதுவுமே பின்னால என்ன நடக்குது நம்ம பார்க்க முடியல. அது கொஞ்சம் சுமாராச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம கண் நிழலெல்லாம் பார்க்க முடியும் சார்.